வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து அருணை மிரட்டிட்டு போயிடுறாரு. 2 சாத்து சாத்திட்டு போக சீதாவை என்ன தேடி வருவான்னு அருண் சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர் சீதாவுக்கு கால் பண்ண சீதா கையில் மொபைல் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக ரிங் ஆக யாருன்னு கேட்டுட்டு வர்ற அவங்க அம்மா அருண் தான் தெரிஞ்சோடனே ஃபோனை வாங்கி அருணை திட்டுன்னு திட்டுறாங்க. திட்டி முடிக்கிறவங்க, என் பொண்ணு மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கூட எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, ஆனா ஒரு நாள் அவர் கையை நீட்டி அடிச்சதே இல்லை. அவர் மனசு அந்த மாதிரி, அடுத்தவங்கள காயப்படுத்துறவரு அவர் கிடையாது அப்படின்னு போனை போட்டு முத்துவை பத்தி அவங்க பாராட்டிக்கிட்டு இருக்க அருண் கடுப்பு ஆயிட்டு இருக்காரு. நீங்க பண்ணினது ரொம்ப தப்பு மாப்பிள்ள. எல்லாத்துலேயும் நியாய தர்மம்னு ஒன்று இருக்கு. நாம் பண்ணுற தப்புக்கெல்லாம் அதுக்கான பின்விளைவுகளை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். பெத்த வயிறு எரியுது, எதுக்காக இப்படி எங்களை அழ வைக்கிறீங்க? இதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க அம்மா கத்துன்னு கத்த நான் சீதா கிட்ட பேசணுங்கிறாரு அருண். என்ன பேசணும்? நல்ல வேலை மீனாவும் மாப்பிள்ளையும் வந்து இவளை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, இல்லைன்னா நீங்க இவளை அடிச்சே கொன்னு இருப்பீங்க அப்படின்னு சந்திரா மூச்சு விடாம கத்திக்கிட்டே இருக்க, அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்றாரு அருண். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க செஞ்சதை தான் நாங்க பார்த்துட்டோமே. உங்க அம்மா இருந்த வரைக்கும் நீங்க இவளை அடிச்சிருந்தா அவங்க மனசு தாங்குமா? அதே மாதிரி தானே எனக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை யாராவது அடிச்சாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரியும் அப்படின்னு சந்திரா பேசிட்டு இருக்க கடுப்பாகிற அருண் காலை கட் பண்ணிடுறாரு. ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசிக்கிட்டு இருந்த சந்திரா கால் கட் ஆனதுமே இந்தா ஃபோனை கட் பண்ணிட்டாருன்னு கொடுக்குறாங்க. நீ ஏமா அவர்கிட்ட இவ்வளோ பேசிட்டு இருக்கிற? இதெல்லாம் அவருக்கு புரியாது அப்படிங்கிறாங்க சீதா. நல்ல வேலை, உனக்கு பெருசாக ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி மீனாவும் மாப்பிள்ளையும் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒன்று சீதா, மாப்பிள்ளை சொன்ன மாதிரி உன் வீட்டுக்காரரு இங்கே வந்து தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி செய்யாம ஒரு நாளும் உன்னை இங்கேருந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சந்திரா உறுதியா சொல்லிட்டு உள்ளர போறாங்க. சீதாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு புரியல. அப்படியே திகைச்சு போய் நிற்க இங்கே அருண் அதே கோபத்தோட சோஃபாவில் அப்படியே உட்கார்றாரு. ரொம்ப நேரம் தனியாக உட்கார்ந்துருக்காரு. அவருக்கே ஒரு மாதிரியாக இருக்கு. இருட்டானாலும் வீட்டுக்குள்ளே லைட்டை கூட போடாமல் இங்கேயும் அங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்காரு. நைட் ஆகுது, அவருக்கு தூக்கமே வரல. ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து முடக்குன்னு குடிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்படியே மெதுவாக நடக்கிறவரு அங்கே செவுத்துல மாட்டியிருக்க அவங்க கல்யாண ஃபோட்டோ கிட்ட போறாரு. அந்த ஃபோட்டோவை கழட்டி கையில் எடுத்துக்கிட்டு, யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும் சீதா, நீ என்னை தேடி வருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே நிற்கிறாரு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. சீதா குளிச்சு ரெடியாகி உட்கார்ந்துருக்க அவங்க அம்மா தட்டில் இந்தா சீதா சாப்பிடுன்னு நீட்டுறாங்க. இல்லை வேண்டாமா அப்படின்னு சீதா ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்க. நீ அங்கே இருந்த நிலைமையில உடம்ப சரியாக பார்த்துக்காம இருந்திருப்ப. சாப்பிடு, இந்தா சாப்பிடு, புடி அப்படின்னு சீதாவோட கையை பிடிச்சி தட்ட வைக்கிறாங்க. சீதா ஏதோ கடமைக்கேன்னு வாங்கி அதுலேருந்து ஒரு காய் எடுத்து கடிக்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறவங்க, ஏம்மா என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. இப்படியே போனால் உன் வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒன்று 2 பேரும் சேர்ந்து வாழணும், அது முடியாமல் போனால் அடுத்து என்னன்னு யோசிக்கணுமில்ல அப்படின்றாங்க சந்திரா. சீதா திகச்சு போய் என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லடி, கல்யாணம் பண்ணி கொடுத்தா கஷ்டமோ நஷ்டமோ 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஆனா இப்படி எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற புருஷனோட எப்படி வாழ முடியும்? எனக்கு அதை நினைச்சுதான் பயமா இருக்கு சீதா. உனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க சந்திரா. என்ன வேற முடிவுக்கு போக சொல்றியாமா அப்படின்னு சீதா கேட்க, நான் அப்படி சொல்லலடி, நீ இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்படியே இருந்தா இதுக்கு என்ன தீர்வுன்னு தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா, நானும் அவரும் ஒருத்தர் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆரம்பத்தில் அவர் நல்லவராக தான் இருந்தாரு. நடுவில் ஏன் இப்படி மாறினாருன்னு தான் எனக்கும் புரியல. அத்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. அவங்களும் என்னை சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் அவரோட மனநிலையில நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க சீதா. சந்திரா தயங்கிக்கிட்டே அவரு ஏதாவது டாக்டர் கிட்டன்றாங்க. ஒரு தடவை அதை சொல்ல போய் தான் அதுக்கும் சண்டை போட்டாரு. சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம அம்மா கிட்ட மட்டும் வளர்ந்தவர். அதான்
அவங்க அம்மாவோட பிரிவை அவரால் தாங்கிக்க முடியல. அந்த வெறுப்பு, கவலை இது எல்லாத்தையும் யார் மேல காட்டுவாரு? நான் ஒருத்தி தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க சீதா. ஏய், அதுக்காக உன்னை அடிப்பாரா? அம்மா மேல காட்டுன அன்பையும் சேர்த்து தானே உன் மேல காட்டணும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா, நீ ஏன் பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற, ஆனா இது அவருக்கு புரியணும் இல்ல? ஒரு நாள் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அந்த புரியும்னு நினைக்கிறேங்கிற வேர்டு வரப்போ கரெக்டா மீனாவும் முத்துவும் அங்க வந்துட்டு இருக்காங்க. வேகமா வந்தவங்க சீதா பேசுறத கேட்டுட்டு அப்படியே நில்லுன்னு மீனாவுக்கு ஜாட காட்டிட்டு முத்துவன் நிக்கிறாரு. அவர் என்னை அடிச்சிட்டாரு, என் மேல கோவப்பட்டாருங்கிறத மட்டும் பார்க்க கூடாதுமா. அவர் அம்மாவை பிரிஞ்சதுக்கே இவ்வளவு அரகண்ட் ஆயிட்டாரு. இப்ப நானும் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு வையே, அவர் என்ன ஆவாருன்னு சொல்லு அப்படின்னு சீதா அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்படியே முத்து மீனாவை பாக்குறாரு. மீனாவும் பாருங்க இவ எப்படி பேசுறான்னு, இந்த அருணுக்கு போய் சப்போர்ட் பண்றா அப்படின்னு முத்துவை பார்க்குறாங்க. அப்புறம் அவரோட மனநிலை ரொம்ப மோசமாயிடும். அவரை பார்த்துக்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் அவரை திருத்துறதுக்காக ஒதுங்கி வந்திருக்கேனே தவிர அவரை ஒதுக்கி வைக்கணும்னு வரலமா அப்படின்னு அவங்க அம்மா இன்டைரக்டா அடுத்தது என்ன டிவோர்ஸ் தான் சொல்ல வந்ததுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க சீதா. ஏய், இருந்தாலும் உன்னை அடிச்சதெல்லாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல தப்பு தான். அது நான் அதை நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா அது அவரோட உண்மையான குணம் இல்லம்மா, அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. வெளியே ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு ஏதேதோ யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் பழைய அருணா மாறுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? இப்போ புதுசா வந்திருக்கிற இந்த முரட்டு குணம் அவரை விட்டு போயிட்டா அவரும் பழைய அருணா மாறிடுவாரு. நான் காதலிச்சது அந்த அருணதாமா. அவர் அப்படி மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா அவரை விட்டு விலகி போகணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பதில கொடுக்குறாங்க சீதா. முத்து யோசனையா மீனாவை பார்க்க, மீனா அப்படியே மனசுக்குள்ள இருக்க கோவத்தோட முத்துவை பாக்குறாங்க. அப்படியே ரெண்டு எட்டு எடுத்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர, வாங்க மாப்பிள்ள, வா மீனா வாங்க அப்படின்னு அவங்க அம்மா எழுந்து நிக்கிறாங்க. சீதாவும் எழுந்து நிக்கிறாங்க. நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் சீதா அப்படிங்கிறாரு முத்து. உன்னை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே தெரியல சீதா. இப்படி ஒரு நிலைமையிலையும் நீ புருஷனை விட்டு கொடுக்காம இருக்கிற, ஆனா உன்னை அவரு புரிஞ்சிக்காம இருக்காரு அப்படிங்கிறாங்க மீனா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மீனா. சின்ன மாப்பிள்ள திருந்தி வந்து சீதா கூட வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அது நடக்குமான்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சந்திரா. அவங்க மனசுல அருணை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு மகளை வீட்டோட வச்சுக்கலான்ற நினைப்பு வந்துட்ட மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் நடக்கும் அத்தை. பொண்டாட்டியோட அருமை கூட இருக்கிறப்ப ஒரு ஆம்பளைங்களுக்கும் தெரியறது இல்ல, இல்லாம இருக்கிறப்பதான் அந்த அருமை தெரியும். அந்த ஆள் யோசிப்பாப்ல. கொஞ்சம் டைம் போச்சுன்னா எல்லாமே மாறுங்கிறாரு முத்து. ஆனா சந்திராவோட முகம் தெரியவே இல்லை. ஆமாமா, நீ எதையும் ரொம்ப யோசிச்சு கவலைப்படாத. அருண் ஆரம்பத்துல நல்லா தானே இருந்தாரு. சீதா இல்லாம அவராலையும் இருக்க முடியாது. கண்டிப்பா மனசு மாறி வருவாரு அப்படின்னு மீனா சொல்ல சீதா அமைதியா ஒருத்தரையா பாக்குறாங்க. சந்திராவுக்கும் அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் இப்படி சொல்றாங்களே, நாம என்ன சொல்ல முடியும்னு அமைதியா நிக்கிறாங்க. சீதா ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. கூடவே மீனாவும் முத்துவும் வர்றாங்க. வாங்க வாங்கக்கா அப்படின்னு சீதா கூட்டிக்கிட்டு வர ரெண்டு பேரும் பின்னாடி வர்றாங்க. டக்குன்னு முத்து, சீதா இந்த டாக்டர் சரி பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பண்ணிடுவாங்க மாமா. அவங்க இந்த மாதிரி நிறைய சர்ஜரி பண்ணி இருக்கிறாங்க, கண்டிப்பா சரியாயிடும்ன்றாங்க சீதா. முத்து ஓகேன்னு தலையாட்ட, இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு சீதா அப்படிங்கிறாங்க மீனா. அக்கா நீ பயப்படாத, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் சரியாயிடும். கண்டிப்பா உனக்கு ஒரு அழகான பாப்பா பிறக்கும் அப்படின்னு சீதா மெதுவா சிரிக்க அவங்களும் அமைதியா பாக்குறாங்க. சரி வாங்க டாக்டரை பார்க்கலாம், வாக்கா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க சீதா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் அப்படின்னு சீதா டோரை திறக்க, நான் சொன்னதை அந்த பேஷண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு டாக்டர் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உள்ளர சீதா, மீனா, முத்து 3 பேரும் வர்றாங்க. குட் மார்னிங் டாக்டர்னு சீதா சொல்ல, வாங்க சீதா அப்படின்றாங்க டாக்டர். டாக்டர் நான் சொல்லியிருந்தேன்ல என்னோட அக்கா மாமா இவங்க தான் அப்படின்னு சீதா சொல்ல, டாக்டர் அவங்கள உட்காருங்கன்றாங்க. உட்காரு மீனா உட்கார் அப்படின்னு மீனா உட்கார்றதுக்காக கொஞ்சம் சேரை பின்னுக்கு இழுக்கிறாரு முத்து. மீனா உட்கார்ந்ததும் அவரும் ஒரு சேர்ல உட்காந்துட்டு, டாக்டர்
போன வாரம் நாங்க வந்தோம். இன்னொரு டாக்டர் என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. நீங்க வந்தாதான் சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்க நீங்க தான் வழி சொல்லணும் டாக்டர். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு தவிப்போட சொல்றாரு முத்து. டாக்டர், எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இப்போதான் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணேன். உங்கள் ஃபெலோபியன் டியூப்ல ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, டாக்டர் இதுக்கு லெப்ராஸ்கோபி பண்ணலான்னு டாக்டர் சுமதி சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க. ஆமாம்மா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க தொப்புள் வழியா ஒரு சின்ன ஹோல் போட்டு கேமரா மூலமா உள்ள அடப்பட்டிருக்க திசுக்கள்ல இருந்து அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு டாக்டர் அந்த ப்ராசஸ சொல்ல மீனா ரொம்பவே பயந்து போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க முத்துவ பயத்தோட பார்க்குறாங்க. மீனாவும் அக்காவை கொஞ்சம் பாவமாக பார்க்குறாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு கேட்குறப்ப இது பெரிய விஷயமா தான் தெரியும். இது நார்மல் ப்ரொசீஜர் தான் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்படி பண்ணிட்டா எனக்கு குழந்தை பிறக்கும்லங்க டாக்டர் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாங்க டாக்டர், அதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னால் உங்களுக்கு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியாது. ரியாலிட்டி என்னங்கிறத நான் சொல்லிடுறேன்னு டாக்டர் சொல்ல, இப்போ அவங்க 2 பேருக்குமே இங்கிலீஷ் நல்லா புரியுது. அதனால அப்படியே கலக்கத்தோட பார்க்குறாங்க. இந்த சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட்டே 50-50 தான் அப்படின்னு டாக்டர் சொல்ல முத்து ரொம்பவே கலங்கி போய் புரியலங்க டாக்டருங்கிறாரு. 50-50னா எப்படி அப்படின்னு அவர் கேட்க, சர்ஜரி மூலமா இந்த அடப்பை நாங்கள் எடுத்துடலாம். ஆனா அந்த டியூபோட இயக்கம் பழைய மாதிரி இயங்குமான்னு சொல்ல முடியாது. சர்ஜரிக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல மீனா லைட்டா விசும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சர்ஜரி சக்சஸ் ஆகி அந்த டியூப் ஓப்பன் ஆகிட்டா 50% குழந்தை பொறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல மீனா விசும்பலோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம டியூப் தசைங்க பழைய மாதிரி இயங்காம சுருங்கி போயிட்டா குழந்தை பொறுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்றாங்க டாக்டர். அவ்வளவுதான். மீனா ரொம்பவே கலங்கி போய் கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துவும் அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துடுறாரு. அப்படியே மெதுவா மீனாவை பாக்குறாரு திரும்பி. சீதா அக்காவை பாவமா பார்த்துட்டு நிற்கிறாங்க. அழுதுட்டு இருக்க மீனாவை பார்த்து, மீனா அழாத அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஆறுதல் படுத்துறாரு. டாக்டர், அந்த 50% சான்ஸ் இல்லாமல் போயிட்டா வேற சொல்யூஷன் இல்லையான்னு கேட்குறாங்க சீதா. ஒரு வழி இருக்குமான்னு டாக்டர் சொல்ல, என்ன வழிங்க டாக்டர் சொல்லுங்க டாக்டருங்கிறாரு முத்து. IVF, அதாவது சோதனை குழாய் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறைப்படி தான் போகணுன்றாங்க டாக்டர். டாக்டர், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்ல அப்படின்னு சீதா கேட்க, ஆமாம் நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கும். அதுவும் இல்லாமல் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றாங்க டாக்டர். அப்போ எனக்கு குழந்தை பிறக்க வழி இல்லைன்னு சொல்கிறீங்களா டாக்டர் அப்படின்னு மீனா கொஞ்சம் பயமாக ரொம்ப கவலையுமா கேட்குறாங்க. நோ, அப்படிலாம் இல்லைம்மா, இருக்கிற ஃபேக்டை தான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் நெகட்டிவாலாம் யோசனை பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம லேப்ரோஸ்கோபி ட்ரை பண்ணுவோம். அந்த 50% கூட உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு டாக்டர் சொல்ல மீனா கலங்கி போன கண்ணோட முத்துவை பார்க்குறாங்க. முத்து ஒரு மாதிரி இறுகி போய் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு, ஓகேங்க டாக்டர், 100% இருந்தாதான் ஆப்ரேஷன் பண்ணணுமா என்ன? அதான் 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எதுவுமே இல்லாம இருக்குன்றத விட 50% பெரிய விஷயம்தான் டாக்டர். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க டாக்டர், நீங்க சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவா அதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா சொல்றாரு முத்து. மீனா ரொம்பவே பயந்து வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. வெரி குட், நம்மளோட நம்பிக்கை தான் பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். மீனா பாசிட்டிவா இருந்தா போதும். மீனா அழாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல மீனா இன்னும் கொஞ்சம் சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காருன்னு பாருங்க, அந்த மாதிரி பாசிட்டிவா யோசனை பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல மீனா கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. நான் சில விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. 1 வீக்குக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர்னு தலையாட்டுறாரு முத்து. மீனா கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல முத்து ஆதரவா மீனாவோட கையை பிடிக்கிறாரு. நைட் ஆகுது. மீனா பெட்ல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் முத்து ஹால்ல இருந்து உள்ளர வர்றாரு. வர்றவரு கதவை லாக் பண்ணிட்டு பெட்ல வந்து உட்கார்றாரு. அவரு மீனாவோட தோல்ல கைய வைக்க அவருக்கு முதுகு காட்டி படுத்திருக்கிற மீனா அப்படியே லைட்டா தலையை திருப்புறாங்க. அவங்க அழற சத்தம் நல்லாவே கேட்க, மீனா
இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிற? டாக்டர் சொன்னதையே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஆபரேஷனுக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள எதுக்கு இப்ப முகத்தை தொங்க போட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அழாதன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு அவரு கையை பிடிச்சி இழுக்க மீனா அப்படியே சுருண்டு வந்து அவர் மடியில உட்காந்து ஒரு நெஞ்சில தலைய சாச்சி இன்னொரு கையால அவர் தோலை அணைச்சிக்கிறாங்க. அவர் மடியில அவங்க அப்படியே குருவி குஞ்சு மாதிரி சுருண்டு படுத்துட்டு அழுதுட்டு இருக்க அப்படியே மெதுவா அணைச்சு தட்டி கொடுக்குறாரு. அழுதுட்டு இருக்க மீனா என் உள் மனசுக்கு ரொம்ப பயமா தாங்க இருக்கு. ஆபரேஷன்னாலே கை காலெல்லாம் நடுங்கும். அதுவும் டாக்டர் 50-50 தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு மீனா ரொம்பவே சத்தமா அழறாங்க. மீனா, நீ எதையும் யோசிக்காத சரியா அப்படிங்கிறாரு முத்து. மீனா அழுதுகிட்டே ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்கலன்னா அப்படின்னு கேட்க முத்து படார்னு அவங்கள தூக்கி உட்கார வச்சு என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கேட்க மீனா பயத்தோட அவரை பாக்குறாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும் மீனா, நீ பயப்படாத. முதல்ல இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் உன் மனசுல இருந்து எடுத்து வெளியே போடு அப்படின்னு முத்து என்னதான் தைரியமா சொன்னாலும் மீனாவுக்கு சமாதானம் ஆகவே இல்லை. இல்லைங்க, இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட மொத்த நம்பிக்கையும் இருக்கு. இதுல ஏதாவது தப்பா ஆயிட்டா அப்புறம் எப்படிங்க நான் நம்ம வீட்டுல வாழ முடியும்ன்றாங்க மீனா. டென்ஷன் ஆகுற முத்து மீனா அப்படின்னு கத்துறவரு, இங்க பாரு, இந்த வீட்டுல இருக்கவங்களுக்காகவோ இல்ல அந்த வீட்டுல இருக்கவங்களுக்காகவோ இல்ல ஊர்ல இருக்கவங்களுக்காகவோ சுத்தி இருக்கவங்க என்ன பேசுவாங்கன்றதுக்காகவோ எதையுமே நினைக்காத. மத்தவங்க யாரும் எதுவும் நினைப்பாங்கன்றதுக்காகலாம் நீ இந்த ஆபரேஷனை பண்ணிக்க போறதில்ல அப்படின்னு முத்து சொல்ல கண்களை விரிச்சு மீனா முத்துவையே பார்த்துட்டு இருக்காங்க. உனக்குள்ள ஒரு அம்மா ஆகணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கும் அப்பா ஆகணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல கண் கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. நமக்காக தான் நீ இந்த ஆபரேஷனுக்கே ஒத்துக்கிட்டியே தவிர மத்த யாரை பத்தியும் எதை பத்தியும் நீ கவலைப்பட தேவையே கிடையாது அப்படின்றாரு முத்து. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, எனக்கு தைரியம் சொல்றீங்க, ஆனா எனக்கு தைரியம் பத்தலங்கன்னு அழறாங்க மீனா. ஒரு சலிப்போட தலையை உதறிட்டு நிமிர்ற முத்து, டாக்டர் எப்பவுமே 100% நடக்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பவுமே 50% தான் நம்பிக்கையா பேசுவாங்க. ஏன்னா அவங்க படிப்பு அப்படி, அவங்க வேலை அப்படி. ஆனா நமக்கு இருக்கிற நம்பிக்கை எப்பவுமே 100% இருக்கணுமேனா அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு முத்து. ஒரு டாக்டர் நம்மள மாதிரி நிறைய பேரை தினமும் பார்ப்பாங்க. ஆனா நமக்கு நம்ம எதிர்காலம், நம்ம லட்சியம், நம்ம இலக்கு இதுதான் முக்கியம். அதனால நீ நம்பிக்கையா இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு முத்து மீனாவுக்கு ரொம்பவே தைரியம் கொடுத்துட்டு இருக்காரு. மீனாவும் வழியிற கண்ணீரை மெதுவா துடைக்கிறாங்க. நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும் மீனா, அந்த சாமியே உனக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனா ஒரு சின்ன சிரிப்போட கண்கள்ல நம்பிக்கையோட என்ன சொல்வீங்க, என்ன செய்வீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்க முத்து ஒரு அசட்டு சிரிப்போட அதை பத்தி எனக்கு இன்னும் எந்த ஐடியாவும் வரல, ஐடியா வந்துச்சுன்னா உனக்கு என்ன ஏதுன்னு சொல்றேன் அப்படின்னு ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு அதை எப்படியாவது சொன்னபடி நடத்திடணும்னு யோசிக்கிறாரு முத்து. இப்போதைக்கு நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து நிம்மதியா தூங்கு அப்படின்னு ஒரு குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்ல மீனாவும் சின்ன சிரிப்போட அவர் மடியிலேயே தலை வச்சு படுத்துக்கிறாங்க. முத்துவும் அப்படியே அவங்க முதுகுலையும் கையிலையும் தட்டி கொடுக்குறாரு. அடுத்த நாள் பொழுது விடியறப்ப முத்துவுக்கும் யோசனை வந்துருச்சு போல இருக்கு. அவங்க கார் ஷெட்ல வச்சு போறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் மோர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அக்கா இந்தாங்க இந்தாங்க இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கங்க அப்படின்னு செல்வம் ஊத்த முத்து ஒருத்தருக்கு டம்ளர்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்தாங்க சார் குடிங்க, ஜில்லுன்னு இருக்குல்ல குடிங்க அப்படின்னு சொல்ல சரிப்பா சரிப்பான்னு அவர் குடிக்கிறாரு. இந்தாங்க மஞ்சுக்கா வாங்கிக்கங்க அப்படின்னு செல்வம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் கார்த்தி ஒருத்தருக்கா டம்ளர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவரு மோர் கொடுத்த பெரியவர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு முத்து கேட்க ஒரு இடத்துல செக்யூரிட்டியா வேலை பார்த்தேன், குடும்ப செலவுக்கு ஒரு 6 மாசமா சம்பளமே கொடுக்கலப்பா, கேட்டா இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்படியா அப்படிங்கிறாரு முத்து. ஆமாப்பா அப்படிங்கிறாரு பெரியவரு. ஏன்னு முத்து கேட்க தெரியலப்பா, வேலையை விட்டுட்டு வந்து 4 மாசம் ஆச்சு, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு ஏதேதோ காரணம் சொல்றாங்க, அலைய வைக்கிறாங்கன்னு பெரியவர் சொல்றாரு.
அந்த பக்கம் பேசிக்கிட்டே மோர் கொடுத்துட்டு இருந்த செல்வமும் இதை கவனிக்கிறாரு. அப்படிதாங்க ஐயா எல்லா இடத்துலயுமே பண்றாங்க. இங்க உழைக்கிறவங்க கிட்ட வேலையை மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. உழைக்கிறவனுக்கு நியாயமா சேர வேண்டியதை கொடுக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல அப்படிங்கிறாரு முத்து. இதை கவனிச்சிட்டு இருந்த செல்வம், டேய் அதனாலதான் முதலாளியாவே இருக்கிறான், தொழிலாளி கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறாரு. முத்து அவர் தோல்ல கைய வச்சு, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்க பணம் உங்களுக்கு கிடைக்குங்கிறாரு முத்து. சரிங்க தம்பி, நீங்க சொன்னது நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்ல, கண்டிப்பா நடக்குங்க ஐயாங்கிறாரு முத்து. சரிங்க தம்பின்னு அவர் சொல்ல, நீங்க மோரை குடிங்கன்றாரு முத்து. அவரு மோரை குடிக்க ஆரம்பிக்க, வாங்க வாங்க இன்னொரு டம்ளர் குடிங்க வாங்க அப்படின்னு மோரை ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு செல்வம். மோர் நல்லா இருந்துச்சாங்க ஐயா அப்படின்னு முத்து கேட்க, ரொம்பவே நல்லா இருந்தது, வெயில்ல காஞ்சு போய் வந்தேன், இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கு, நீ நல்லா இருக்கணும் தம்பின்றாரு பெரியவர். உடனே முத்து ஒரு கலக்கத்தோட, ஐயா நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறத விட என் பொண்டாட்டி பேரு மீனா, அவ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ஐயா, அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆபரேஷன் நடக்க போகுது, நீங்க சாமியை கும்பிடும் போது என் பொண்டாட்டிக்கு எந்த குறையும் இல்லாம ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க ஐயா, எனக்கு அது போதுங்க ஐயா அப்படிங்கிறாரு முத்து. சரிங்கப்பா சரிங்க அப்படிங்கிறாரு பெரியவர். என் பொண்டாட்டி நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேங்க ஐயா, நான் நல்லா இருந்தேன்னா என்னால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு செய்வேன் அப்படின்னு முத்து சொல்ல, கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன்ப்பா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், கடவுள் எப்பவுமே உனக்கு துணையா தான் இருப்பான், உன்னை கைவிட மாட்டான்ப்பான்னு பெரியவர் வாழ்த்துறாரு. முத்துவும் கை கூப்பி, ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நானும் அப்படிதாங்க ஐயா நம்புறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவரு நெஞ்சில கைய வச்சு, நான் வரேன்ப்பா போயிட்டு வரேங்கிறாரு அவரு. சரிங்க ஐயா, ஏதாவது உதவி வேணும்னா எப்ப வேணாலும் இங்க வாங்க ஐயாங்கிறாரு முத்து. சரிங்கப்பா நான் ஒரு சொல்ல, இதுதான் எங்க கார் ஷெட்டு, இங்கதான் நாங்க இருப்போம், உங்களுக்கு சம்பளம் வரலன்னா சொல்லுங்க, நான் என்னன்னு கேக்குறேங்கிறாரு முத்து. சரிங்கப்பா சரிங்க அப்படின்னு முத்து சொல்ல, அவரு டம்ளரை நீட்டுறாரு. கொடுங்க ஐயா கொடுங்கன்னு முத்து டம்ளரை வாங்கி டஸ்ட்பின்ல போட போறாரு. எல்லாரும் மோரை குடிச்சிட்டு இருக்க, அக்கா அண்ணே எல்லாரும் கேளுங்க, என் பொண்டாட்டி பேரு மீனா, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு முத்து கைகோப்பி அவங்கள்ட்ட சொல்ல, கண்டிப்பா வேண்டிக்கிறோம்ப்பா அப்படின்னு எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றாங்க. முத்து அப்படியே ஃபீலிங்கோட 2 எட்டு நடக்க, கூடவே என்னப்பா இதுன்னு கார்த்தியும் வர்றாரு. செல்வமும் கையில இருந்த குவலைய வச்சுட்டு முத்து பின்னாடி வந்து நிக்கிறாரு. முத்துவோட தோல்ல கைய வச்சு, முத்து கவலைப்படாதடா, சிஸ்டருக்கு எதுவும் ஆகாதுடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு கரகரன்னு குரலோட சொல்றாரு அவரு. ஆமாண்டா, நீயும் மீனா சிஸ்டரும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லது தாண்டா நடக்கும் அப்படின்னு தினேஷ் சொல்றாரு. ஆமாப்பா, இந்த காலத்துல ஆபரேஷன்லாம் சாதாரண விஷயம், நீ பயப்படாதங்கிறாரு கார்த்தியும். இல்லடா பயம் இல்ல, ஆனா எல்லாம் சரியா நடக்கணும்ல அப்படின்னு முத்து சொல்ல, டேய் எல்லாம் சரியா நடக்கும்டா, நீ கவலைப்படாதடா, அதான் சொல்றேன்ல அப்படின்னு நண்பனுக்கு ஆறுதல் சொல்றாரு செல்வம். அப்படின்னு முத்து தலையாட்ட, ஆனந்தண்ணே இதோ வரேனே, வந்து மோர் கொடுக்குறேனே, மஞ்சு அக்கா இந்தாங்க இன்னொரு டம்ளர் குடிங்க, வாங்க வாங்க அப்படின்னு மோர் ஊத்துறதுக்கு போயிடுறாரு செல்வம். முத்து ஏற்கனவே வானத்துல மேலே ஏறிக்கிட்டு இருக்க சூரியனை நம்பிக்கையோட பார்த்துட்டு இருக்காரு. விஜயா பயங்கர யோசனையும் கொஞ்சம் கவலையுமா மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்க, அங்க பார்வதி வர்றாங்க. விஜயா என்னாச்சு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. என் குடும்பத்துல தான் இப்ப பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருக்கே, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கவும் முடியாம நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குன்றாங்க விஜயா. என்னென்னமோ சொல்ற, அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்வதி கேக்குறாங்க. நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லுங்கிறாங்க பார்வதி. வர வர என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு விஜயா கலங்கி போய் சொல்ல, அப்படி என்னதான் நடந்தது எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்கிறாங்க பார்வதி. விஜயா இப்ப திரும்பி பார்வதியை பார்த்துக்கிட்டே, அதான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பார்லர்காரி டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு தரான்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா ஏதோ திருவிழா பார்க்க கூப்பிடுற மாதிரி என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன, அது சந்தோஷப்படுற விஷயம் இல்லைன்னு தான் நானும் வரல அப்படிங்கிறாங்க பார்வதி. நல்ல வேலை நீ வரல, அன்னைக்கு நடந்த கூத்துல நானே கதிகலங்கி போயிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படி என்னதான் ஆச்சுன்னு கேக்குறாங்க பார்வதி. ரோஹிணி டைவர்ஸ் கொடுக்கலையா அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க.
அவ எங்க டைவர்ஸ் கொடுத்தா? பெரிய இடியல்ல என் தலையில இறக்கிட்டு போயிருக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன சொல்றேன்னு பார்வதி கொஞ்சம் திகைப்போட கேக்குறாங்க. நானும் அவ டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருவா, தொல்லை ஒழிஞ்சுதுன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நடந்ததே வேற அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க பார்வதி. ரோஹிணி கையெழுத்து போடுறதுக்காக அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு சைட்ல இருக்க இடத்துக்கு போக, இல்ல பேனாவை அவங்க வைக்க போக கரெக்டா மயங்கி விழுந்து சரிஞ்சிட்டு இருக்க. உடனே ஓடி போய் மீனாவும் வித்யாவும் அவங்க தலை இடிச்சுக்காம காப்பாத்தி மெதுவா உட்கார வச்சது. அடுத்து டாக்டர் வந்தது. அவங்க செக் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னது. அப்படியே இடிஞ்சு போய் விஜயா மனோஜை பார்த்தது. அடுத்து கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எழுந்த ரோஹிணி மனோஜ் முன்னாடி வந்து, நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நம்ம குழந்தைக்காக நாம சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு மனோஜ் கிட்ட சொன்னதுன்னு ஒண்ணு விடாம அத்தனையையும் விஜயா பார்வதி கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப பார்வதியோட மொழி ரெண்டும் தெரிச்சு வெளியே விழுந்துரும் போல இருக்கு. அவ்வளோ அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியோட மெல்ல நடந்து விஜயா கிட்ட வர்றவங்க, கர்ப்பமா ரோஹிணியா அப்படின்னு கேட்க, ஆமா பார்வதி, அதுவும் அவ வயித்துல இருக்கிறது மனோஜோட குழந்தைன்னு வேற சொல்றா அப்படிங்கிறாங்க விஜயா. அதுல என்ன ஆச்சரியம், அவங்க புருஷன் பொண்டாட்டி தானேங்கிறாங்க பார்வதி. அப்ப மனோஜ் தான் அப்பா. சோ இத சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குன அப்படிங்கிற பார்வதி. முதல்ல கைய கூட விஜயா, நீ பாட்டியாக போற அப்படின்னு விஜயாவோட கைய ரொம்ப சந்தோஷமா பிடிக்கிறாங்க பார்வதி. ஏய் சே விடு, இருப்பேத்தாத பார்வதி அப்படின்னு கைய உதறிக்கிறாங்க விஜயா. இந்த விஷயத்துல என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறேன் நானு அப்படின்றாங்க விஜயா. இதுல என்ன தெரியணும், பிரிய இருந்தவங்கள கடவுளே பார்த்து சேர்த்து வைக்கிறாருல்ல அப்படின்னு பார்வதி சொல்ல, இப்ப கடவுளை நம்புறதுக்கு விஜயா ரெடியா இல்ல. கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு விஜயா கோவமா கேட்க, விஜயா, சில விஷயங்கள் நாம நினைச்ச மாதிரி நடக்காது. கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. மனோஜுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்ட, அது நடக்க போகுது. சந்தோஷமான விஷயம் தானேன்றாங்க பார்வதி. கடுப்பாக்காத, முதல்ல அது மனோஜோட குழந்தைய இல்லைன்றாங்க விஜயா. என்ன விஜயா இப்படி பேசுற நீ அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. முதல்ல அவ கர்ப்பமாவே இல்ல, நடிக்கிறான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ நிஜமாவே கர்ப்பம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது மனோஜோட குழந்தையா இருக்காது அப்படின்னு விஜயா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. விஜயா, ரோஹிணி நிறைய பொய் சொல்லி இருக்காதான். ஆனா அவ இப்படி ஒரு கேவலமான விஷயத்த எந்த காலத்திலயும் செய்ய மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல அவ அப்படின்னு பார்வதி சொல்ல, ச்சே, எல்லா ஜென்மங்களும் ஒரே மாதிரி சொல்லுது, எப்படிதான் இதுங்களுக்கு புரிய வைப்பேன்னே தெரியல அப்படின்னு டென்ஷனா திரும்பி நிக்கிறாங்க விஜயா. மனோஜ் கூட வாழணும்னு தானே இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருந்தா, இந்த விஷயத்துல அவ ஏன் பொய் சொல்ல போறா அப்படின்னு பார்வதி கேட்க, மனோஜே அது அவன் குழந்தை இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு விஜயா சொல்ல, அத நீ நம்புறியா அப்படின்னு பார்வதி கேட்க, விஜயா என்ன சொல்றதுன்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் சந்தேகமும் பயமும் தடுமாற்றமும் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.